ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரிட்டர்ன் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். கோல்டு, சில்வர், நிஃப்டி எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, கம்பேரிட்டிவ்லி பெஸ்ட் யார்? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், ஸோ நிஃப்டி இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ லாங்கர் டைம் டெஃபினெட்லி இல் கிவ் மோர் பெட்டர் ரிட்டர்ன் தேன் சில்வர், கோல்டு. நீங்கள் சில்வர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கோல்டு எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, இப்போ லேண்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் விச் இஸ் வே பெட்டர் ரிட்டர்ன் எது கொடுக்குன்னு சொன்னால் நிஃப்டி கொடுக்கும், ப்ரொவைடட் யூ ஹாவ் டு ஸ்டே லாங் டேர்ம். மினிமம் ஒரு 5 இயர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டியோட ரிட்டர்ன் பெட்டராக இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. ஸோ investing.com வெப்சைட்டில் போயிட்டு இதோட ஃபியூச்சர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். நிஃப்டியோட ரிட்டர்ன் இஸ் ஆசம் ஆஃப் ஒரு 18%, கிட்டத்தட்ட 18% ரிட்டர்ன் இந்த நிஃப்டி இஸ் வெரி குட். பட் இஃப் யூ ஜஸ்ட் லுக் ஃபார், நீங்கள் வெறும் ஒரு லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் நாட் அட் ஆல் கிராசிங் ஈவன் 3%, which is worst comparatively when you compare with gold and silver, because gold and silver has appreciated a lot in the last couple of years or even a year. ஸோ மெயின் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு புரியாத விஷயம், லாங் டேர்ம் யூ ஹாவ் டு ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் அ வெரி லாங் டைம். ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க கிராமத்தில், இன்றைக்கே விதைச்சி இன்றைக்கே அது ஆலமரம் மாதிரி பெருசாகிடணுன்னு நினச்சா அது முடியாது. அந்த விதைச்சி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி கிடச்சி அதுக்கப்புறம் அது நிறைய பிரான்ச்சஸ்லாம் விட்டு பெரிய மரமாக பெரிய ட்ரீயாக க்ரோ ஆகிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஸோ அப்படி க்ரோ ஆகுறப்போ வென் யூ கெட் த டேஸ்ட் ஆஃப் த ரிட்டர்ன் டெஃபினெட்லி யூ வில் ஸ்டே இன்வெஸ்டட். அது ரொம்ப முக்கியமான விஷயம் நிஃப்டியை பேஸ் பண்ணி. அதே மாதிரி லாஸ்ட் செஷனில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், சிஸ்டமேட்டிக் விட்ராலபிள் பிளான், எஸ்ஐபி, எஸ்டபிள்யூபி, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்பான்சர் யார், ட்ரஸ்ட் யார், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி யார், இது எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் பெஸ்ட்டு, மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நிஃப்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ப்ளஸ் காயினுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணி என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, செலக்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ரிட்டர்ன்ஸையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் we are going to discuss lot of things, especially இன்னைக்கு டுடேஸ் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ டுடேஸ் அப்ஜெக்டிவ்ஸ் வெரி சிம்பிள். சார் இந்த யூனிட்டோட ப்ரைஸை பார்த்தோம். ஸோ யூனிட்டோட ப்ரைஸ் தான் என்ஏவின்னு சொல்லிட்டீங்க. பட் இந்த ஹவு என்ஏவி இஸ் கால்குலேட்டட், நம்பர் 1, ஹவு என்ஏவி இஸ் கால்குலேட்டட். ரெண்டாவது ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட், ஓப்பன் எண்டட் அண்ட் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மூணாவது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ். என்ஏவின்றது உங்களுக்கு இது அக்ரானிம், இதோட ஃபுல் அப்ரிவேஷன் ஃபுல் ஃபார்ம் நெட் அசட் வேல்யூ, அதான் என்ஏவி, அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ். இதில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய ஆக்சுவல் ஸ்கீம் டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் காயின் ஆப்னு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஹோம் பேஜ், இஃப் யூ ஜஸ்ட் கிளிக் ஆன், நாங்கள் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியில் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டு சூஸ் பண்ணுறோம். இந்த லார்ஜ் கேப் ஃபண்டு இதில் எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு சூஸ் பண்ணோம். இதில் ஸ்கீம் டாக்குமெண்ட் ஒன்று கடைசியாக கொடுத்துருப்பான். இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணி அந்த டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய வேரியஸ் ஃபேக்டர்ஸ், நம்முடைய ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ என்ன, ஹவு தே பர்ஃபார்ம்டு, இதை பார்த்து ஆக்சுவலாக நம்ம நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் ஆஃப் யூர் டைம், இந்த 100 பேஜஸ் டாக்குமெண்ட்டில் 100 பேஜில் இருக்கக்கூடிய எல்லா கீவேர்ட்ஸும் பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாது. பட் we look into some of the things which is very important, ரைட்டா? அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்ன பார்த்துடலாம். அதாவது அடுத்தது என்ட்ரி லோட்னா என்ன, எக்ஸிட் லோட்னா என்ன, ரெண்டுத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த என்ட்ரி லோட் எக்ஸிட் லோட்லாம் நம்ம சும்மா பார்க்க போகிறதில்ல, வித் ப்ராக்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷனோட பார்க்க போகிறோம். அது ரொம்ப முக்கியம். ப்ராக்டிக்கல் இல்லஸ்ட்ரேஷன், ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஏஎஃப்எம், அட்வான்ஸ்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், சிஏ ஃபைனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் கொஷின், அதை எடுத்து நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற செஷன்.
என்ஏவி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஓப்பன் எண்டட் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, அது எப்படி யூஸ் ஆகுது, அது அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னு பார்க்க போகிறோம். என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட், ப்ராக்டிக்கல், ஃபைனலாக வந்து ஒரு சம் எடுத்து போட போகிறோம். இட் மைட் பி அ லென்த்தி செஷன், ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், வாட் இஸ் என்ஏவி? வாட் இஸ் என்ஏவி? ஃபண்ட் ஹவுஸ் யார்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இந்த ஃபண்டு ஹவுஸ் என்ன பண்ணுறான்? ஹவுஸ்னால் இப்படி இமேஜின் பண்ணிக்காதீங்க, இதான் மியூச்சுவல் ஃபண்டு. இல்லை, இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? ஃபண்டு ஹவுஸ். என்ன பண்ணுறான்? தே ஆர் கலெக்டிங் மணி. யார்கிட்ட இருந்து? நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறான். 1 2 3 இந்த மாதிரி ஒரு 10,000 பேர்ட்டு, ஏன் லட்சக்கணக்கான பேர்ட்டு பணத்தை யார் கலெக்ட் பண்ணுறான்? ஃபண்ட் ஹவுஸ் கலெக்ட் பண்ணுறான். ஸோ இந்த ஃபண்ட் ஹவுஸ் கலெக்ட் பண்ணுறவன் ஸ்ட்ரெயிட்டாக போய் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்? ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், பாண்ட் மார்க்கெட்டில், சேவிங் ஸ்கீம்ஸில், வேர் ஹி விஷ் டு இன்வெஸ்ட் ஹி வில் இன்வெஸ்ட். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அவன் இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிங் உடனே நடக்கணுமா, எப்போ நடக்கலாமா? இன்வெஸ்டிங் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மே ஆர் மே நாட் ஹேப்பன். ஏன்னா அவனுடைய இஷ்டம். ஏன்னா இஃப் ஹி திங்ஸ் தட் த மார்க்கெட் வில் பர்ஃபார்ம் பெட்டர் டுமாரோ தேன் டுடே, ஹி வில் இன்வெஸ்ட் டுமாரோ. ஓகேவா? இன்றைக்கி ரொம்ப நாள் நல்லா இல்லை, கெட்ட நேரம் நல்லா கிடையாது. ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹி வில் இன்வெஸ்ட் இன் சம் குட் கம்பெனிஸ். ஃபார் தட் ஹி கேன் டேக் சம் டைம். தட் இஸ் ஹிஸ் விஷ். இது எழுதப்படாத சட்டம் கிடையாது. தட் நம்ம அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டோம். வி நீட் டு ஷட் அவர் மவுத். சிம்பிளி சொல்லலாம், ஷட் யுவர் மவுத், வாட்ச் த போர்ட்ஃபோலியோ. என்ஏவி மட்டும் வாட்ச் பண்ணுறேங்க, அவ்வளோதான். ஸோ நான் பணம் கொடுத்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டியான்லாம் கேட்கக்கூடாது. அவன் சைட் பேஸில் கேஷை வச்சுருந்து எப்போ டைம் வருதோ அப்போ இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், பிகாஸ் இஸ் அ ஃபினான்ஷியலி ஸ்கில்டு ப்ரொஃபஷனல். சரியா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் உடனே நடக்கணும்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தான் ஒரு மிஸ்டர் ஏன்னு வச்சுக்கோமே. நீங்கள் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் 100 rupees வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 யூனிட்ஸ் கிடைக்குமா? 1000 யூனிட்ஸ் கிடைக்கும். ரைட்டா? இப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணது ஒரு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட், இதெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த லார்ஜ் கேப் கூட வேணாம். லெட்ஸ் சே இட்ஸ் அ ஃப்ளெக்ஸி கேப். ஃப்ளெக்ஸி கேப்னா ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், எல்லாத்தோட காம்பினேஷன் தான் ஃப்ளெக்ஸி கேப். யார் இன்வெஸ்ட் பண்ணது? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ மியூச்சுவல் கம்பெனி நமக்கு என்ன தரணும் அப்படின்னு கேட்டால், இங்கே இருக்க எல்லாருக்குமே யூனிட்ஸை தரணும். இப்போ எப்படி ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஷேர் சர்டிஃபிகேட் வருதோ, அதே மாதிரி யூனிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் யூனிட் சர்டிஃபிகேட் வரணும். நவ் டெல் மீ, இப்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. யார்? மிஸ்டர் ஏ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு இவன் ஃப்ளெக்ஸி கேப்ன்றதால ஸ்மால் கேப், மிட் கேப், ஸ்மாலு, மிட்டு, லார்ஜ், இந்த மூணுத்துலேயும் போய் அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். நீ எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ண. சப்போஸ் அவன் ஹைப்ரிட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஹைப்ரிட்னா என்னது? டெட்டும் இருக்கும், ஈக்விட்டியும் இருக்கும். ஸோ எதிலோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். சரி, எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டால், இந்த 1 lakh ரூபியை ஒரு 3 கம்பெனியாக டிவைட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்ற ஒரு கம்பெனி, பின்ற ஒரு கம்பெனி, சி லிமிட்டட்னு போடுவோம். அப்போ தான் கம்பெனி மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறான்? இதில் ஒரு 25,000 போடுறான், இதில் ஒரு 25,000, இதில் ஒரு 50,000 போடுறோம். ஸோ டோட்டலாக 1 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டானா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன சேஞ்சுக்கு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவன் 50,000 கேஷாகவே வச்சுக்கிறான்னு வச்சுக்கோ. திஸ் இஸ் அ கேஷ் பேலன்ஸ். இப்போ 25,000 இன்வெஸ்டட் இருக்குது, இது சைட் வேஸில் கேஷாகவே இருக்குது. மண்டேவும் ஃப்ரைடேவும் தே ஓன்ட் இன்வெஸ்ட், பிகாஸ் மண்டே ஃப்ரைடே மண்டே 2 டேஸோட 2.5 டேஸோட ரியாக்ஷன் இருக்கும். ஏன்? ஃப்ரைடே மார்க்கெட் ஈவினிங் 3:30 க்ளோஸ் ஆச்சு. மண்டே 2.5 டேஸோட ரியாக்ஷன் இருக்கும். ஃப்ரைடே இன்வெஸ்ட் பண்ணிட்டா அடுத்த 2.5 டேஸில் என்ன நடக்குன்னே தெரியாது. அதனால தே வில் வெயிட் ஃபார் சம் டைம். இந்த வெயிட் பண்ணுற டைமில் உங்களுக்கு அவங்க என்ன கொடுத்தாகணும்? யூனிட் சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். எது? இந்த யூனிட் சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். யூசர் கெனாட் ஆஸ்க், நீ ஏன் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்க, இன்வெஸ்ட் பண்ணாமல் சர்டிஃபிகேட் மட்டும் தரையே, போங்கு பண்ணுறியா, ஃப்ராடு பண்ணுறியாலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா ஹீ நோஸ் பெட்டர் தென் அஸ், பிகாஸ் இஸ் அ ஸ்கில்டு ப்ரொஃபஷனல். ஹீ நோ வென் டு இன்வெஸ்ட், வென் நாட் டு இன்வெஸ்ட்.
ஏன் ஈவன் அப் டு 4 to 5 days, ஏன் ஈவன் அப் டு 2-3 months வரைக்கும் he can have the authority or he has the authority not to invest. But he will still give you unit certificate உங்களுக்கு கொடுத்தாகணும். So according to their wish, they can also have the cash been kept aside. But சார் அவன் கேஷ் தான் இன்வெஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கானே நம்ம கொடுத்த காசு, அப்போ அவன் இது என்ன பேலன்ஸில் அவன் காமிப்பான்னு கேட்டான். ஆஸ் பர் செபி ரெகுலேஷன். நம்ம ஆக்சுவலாக என்ஐவி பற்றி பேச ஆரம்பித்தோம், பட் இருந்தாலும் டிவியேட் ஆகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த வேலையை முடிச்சிடும். அவன் வந்து மார்க் டு மார்க்கெட்டில் he should show the balance. he should show the balance ஷீட்டில் அவன் சொல்லி ஆகணும். சார் கம்பெனி எல்லாம் March 31st தான் பேலன்ஸ் ஷீட் போடுறாங்க, இவன் எப்போ சார் கொடுப்பான்னு கேட்டால் இவன் டெய்லி பேசிஸில் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. இஃப் எக்ஸ் லிமிடெட் இன்வெஸ்டட் ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எங்கே காமிப்பாங்க? வாட் ப்ரைஸ் ஷுட் ஷோ இந்த அசட் சைட். பேலன்ஸ் ஷீட்டோ அசட் சைடில் வந்து ஷோ பண்ணுவாங்க. பட் கொஷின் இஸ், வாட் வேல்யூ ஷுட் ஐ ஷோ? வேல்யூ வந்து காஸ்டில் இருக்கணுமா இல்லை மார்க்கெட் வேல்யூவில் இருக்கணுமா? திஸ் இஸ் அ கொஷின். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிப்பாங்க. அது நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்ற காஸ்ட்டில் இருக்கணுமா இல்லை மார்க்கெட் வேல்யூ வேறு? 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் அது 1.5 லட்சமாக கூட இருக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ணது 1 லட்சம்னு காமிப்பீங்களா? இப்போ மார்க்கெட் வேல்யூ 1,50,000 இருக்குது, அந்த 1,50,000 காமிப்பீங்களா? அப்போ செபி ரெகுலேஷன் என்ன சொல்கிறான்? ஆல்வேஸ் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூவில் காமிங்க. காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காமிங்க. சாரி விச் எவர் இஸ் லோவர். இது ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதில் காமிச்சிட்டு போங்கன்னு சொல்கிறோம். இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், இது கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுவே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் காஸ்ட்டில் தான் ஷோ பண்ணணும். So, if you give 1 lakh to mutual fund, how many units will be allotted? இப்போ நம்ம 1 லட்ச ரூபா நம்ம கொடுத்துருக்கோம், நமக்கு அவன் எவ்வளோ ஆக்சுவலாக தரணும் அப்படின்னு பார்த்தா அவன் 50,000 கேஷ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 50,000 கையில் வச்சுருக்கான். அப்போ மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகுது? ஜென்ரலாக மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் மார்க்கெட் க்ளோசஸ் பை 3:30. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ க்ளோஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 5 o'clock க்ளோஸ் ஆகும். ரைட்டா? ஸோ ஆன் எனி கிவன் டே, on any given market day, they will check the market value of the money invested. ரைட்டா? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 13 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்லி. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்லி. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இதுக்கு எக்ஸெப்ஷன். மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் இது என்னது எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காஸ்ட்டில் காமிக்கணும், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் விச் இது வந்து எப்படி வந்து ஒரு கம்பெனி ஷோ பண்ணுறது. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டுக்கு மட்டும் இது ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஏ ஃபைனல் லெவல். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மல் கம்பெனிஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து March 31st கால்குலேட் பண்ணுவாங்க. பட் மியூச்சுவல் கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆகுது நமக்கு தெரியணும். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி calculation happens on a daily basis. டெய்லி பேசிஸில் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கமே, நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஏ லிமிடெட், பி லிமிடெட், சி லிமிடெட். இதில் ஒரு 100 ஷேர்ஸு, இதில் ஒரு 100 ஷேர்ஸு, இதில் ஒரு 100 ஷேர்ஸு, இதில் ஒரு 100 ஷேர்ஸு. ரைட்டா? இப்போ டே 1ல் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஆன் டே 1 இதில் ஒரு 90, 70, 80 டே 1 இது இருக்குது.
இஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியுடைய இப்போ டோட்டல் போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து 3,40,000 சும்மா ரஃபாக வச்சுக்கோங்க. அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் வந்து இப்போ 3,40,000 இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ஏவி கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ டோட்டலாக 10,000 யூனிட்ஸ் அவன் ப்ரொவைட் பண்ணியிருக்கான் இனிஷியலாக அப்படின்னு சொன்னால் 10,000 யூனிட்ஸ் அவன் ப்ரொவைட் பண்ணியிருக்கான். 3,40,000 ருபீஸ் அவங்ககிட்ட இருக்குது அசட்டில் 10,000 யூனிட்ஸ். இப்போ அது 34 என்ஏவி ருபீஸ் 34 தான் என்ஏவி. கரெக்டா? இது அப்படியே அடிச்சுன்னா 34 நிற்குதா? ஸோ இதுதான் 30 என்ஏவி இப்படி தான் கலெக்ட் பண்ணுது. அப்போ டோட்டலாக அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் ஏயுஎம் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஏவி. இதான்ப்பா ஃபார்முலா. இதை சொல்கிறதுக்காக தான் சுற்றி சுற்றி வரும். அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ஏவி. இப்போது இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எது? ஏ லிமிடெட், பி லிமிடெட், சி லிமிடெட். இப்போ இதில் இருக்க இந்த 90, 70, 80 இது மூணுமே என்ன ஆகுதுன்னு சொன்னால் 102, 87, 78 அந்த மாதிரி போகுது. இப்போ நீங்கள் இந்த 3,40,000 அட் சம் கேசஸ் 3,30,000 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே 10,000 யூனிட்ஸ் தான் இருக்கும். இப்போ எவ்வளோ என்ஏவி சொல்லுங்கள்? 33. ரைட்டா? அப்போது 2 டிஃப்ரெண்ட் டேட்ஸில் இது டே 1, இது டே 2, ஆன் டே 2. அப்போ டே 1ல் என்ஏவி 34, டே 2ல் என்ஏவி 33. டே 1ல் என்ஏவி 34, டே 2ல் என்ஏவி 33. அப்போ 2 டிஃப்ரெண்ட் டேட்டில் 2 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது சார். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேட் வந்து August 19. இன்றைக்கி மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. டைம் 10:50. இப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்துட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகேவா? அவருக்கு எந்த டேட்டோட என்ஏவி இப்போ ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, August 19, 2025 மார்னிங் ஒரு 11 AM ஒரு பர்சன் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு? எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. எஸ்பிஐ ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போது ஒரு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு? ஒரு 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணிட்டாரு? என்இஎஃப்டி மூலமாக இல்லை இமீடியட் ஐஎம்பிஎஸ் மூலமாக ஜிபே மூலமாக என்ன பண்ணிட்டாரு? ஹி ட்ரான்ஸ்ஃபர் தி அமௌண்ட். எதுக்கு? காயின் மாதிரி ஒரு ஆப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ நமக்கு எந்த என்ஏவி ப்ரைஸில் சார் நீங்கள் மார்க்கெட் 3:30 தான் க்ளோஸ் ஆகும். 5 o'clock மேலே தான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வந்து என்ஏவி அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணது நமக்கு எப்போ தெரியும்னா 8:30க்கு தெரியும். சரியா? நான் இந்த டைமிங்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3:30, 5 o'clock நமக்கு தெரியுது. 8:30 என்ஏவி டிஸ்பிளே ஆகிறது. காயின் ஆப்பில் இல்லை குவேரா ஆப்பில் இல்லை சூப்பர் டூப்பர் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை ஒன்றா போய் பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ we should get யூனிட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் டே என்ஏவி அப்படின்றது நமக்கு தெரியும். ஏதாவது இன்னைக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 18th என்ஏவி என்ன? அதுதான் 19th இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தே வில் கெட் இட். ரைட்டா? அதே மாதிரி இப்போ 19th இன்னைக்கு பார்க்குறீங்க மார்க்கெட்டை, நீங்கள் 20th இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் 90th என்ஏவி தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ லாஸ்ட் டேஸ் என்ஏவி இஸ் அப்ளிகபிள் ஃபார் டுடேஸ் டிரான்சாக்ஷன் அண்ட் டுடே என்ஏவி இஸ் அப்ளிகபிள் ஃபார் நெக்ஸ்ட் டே டிரான்சாக்ஷன். ரொம்ப சிம்பிளா? சரி, முடிஞ்சிருச்சு. இப்போது சார் ஒரு காயின், அதாவது பியூட்டிஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் காயின் ஆப்பு, மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பு, ஜெரோதோவோடது. ப்ரோக்கரேஜில் கலக்குன்னு கலக்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் குதிச்சிருக்காங்க. ரைட்டாக? ஈக்விட்டி கிளிக் பண்ணுறோம், ஃப்ளெக்ஸி கேப், ஏன் லார்ஜ் கேப்பை கிளிக் பண்ணுறோம், எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு. ரைட்டா? ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணலாமா? இப்போது ஓப்பன் ஹெண்டட்னு க்ளோஸ் ஹெண்டட்னா என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்கீம், அந்த லார்ஜ் கேப் ஃபண்டை நீங்கள் பார்க்குறீங்க. எவ்வளோ இருக்குது இவங்கள்ட்ட ஆக்சுவலாக லார்ஜ் கேப் ஃபண்டில் இதை ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 53,030.39 crores. எவ்வளோ வச்சுருக்கான்? 53,000 கோடி. 1 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 53,000 கோடி அவன் காசா? இல்லை,
பப்ளிக்கோட காசு அவங்ககிட்ட கண்ட்ரோலில் இருக்குது, அவன் பல அசட்ஸில் மெயின்டைன் பண்ணுறான். இப்போ உங்களுடைய கரண்ட் என்ஏவி பார்க்குறீங்க, இது பாருங்கள் நல்லா இங்கே இங்கே 18th August 2025 கரண்ட் என்ஏவினா லாஸ்ட் டே என்ஏவி. இன்றைக்கி டேட் ஆக்சுவலாக என்னது, இன்றைக்கி டேட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் 19th August 10:55. ஆனால் கரண்ட் என்ஏவின்றது போட்டிருக்கான் பாருங்கள் 18th August 2025. கிளியரா? இப்போ நம்ம என்ன பார்க்க வரோம்னா, இப்போ பாருங்க இவனுடைய லாஸ்ட் 5 இயர்ஸில் 19% இட் இஸ் அ குட். ஆனால் லாஸ்ட் 1 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 3.41% தான். லாஸ்ட் 1 இயரில் ஸ்டாக் மார்க்கெட் வாஸ் நாட் அட் ஆல் பர்ஃபார்மிங் வெல். பட் இஃப் யூ கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட் ரைட் ஃப்ரம் த டே ஒன் யூ கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட் வில் பர்ஃபார்ம் பெட்டர். திஸ் இஸ் த ஃபேட் ஃபார் எவ்ரி ஒன். யாரால வந்து தாக்கு பிடிக்க முடியுமோ மார்க்கெட்டில் அவங்க சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ வித்தவுட் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட், ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணலாமா? அடியில் பாருங்கள், பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீன் ஸ்கீம் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். திஸ் வில் புஷ் யூ டு த எஸ்பிஐ வெப்சைட். இதில் நம்ம செக் பண்ண வேண்டியது ஆல் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் ஃபேக்ட் ஷீட்டை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணால் now you will be able to see all இந்த மந்தோட பிகினிங்கில் இங்கே ஜஸ்ட் if you just scroll down எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேர் என்னென்னு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். என்னென்ன ஃபண்ட்ஸ் இங்கே பாருங்கள், SBI Magnum Children's Benefit Fund Savings Plan, previously known as SBI Magnum Children's Benefit Fund, SBI Equity Savings Fund, SBI Arbitrage Opportunities Fund, SBI Magnum Children's Benefit Fund Investment Plan, Snapshot Debt Funds and other categories. எவ்வளோ கேட்டகரி இருக்குது பாருங்கள், ரைட்டா? டெட்டில் லிக்விட் ஃபண்டு, டெட் லோ டியூரேஷன் ஃபண்ட், அந்த மாதிரி இவனே கிட்டத்தட்ட எவ்வளோ ஃபண்டு வச்சுருக்கான்? 60 ஃபண்டுக்கு மேலே வச்சுருக்கான். இவனே எவ்வளோ ஃபண்டு, எஸ்பிஐயில் மட்டுமே 60 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா? இஃப் யூ ஜஸ்ட் ஸ்க்ரால் டவுன், இந்த ஈக்விட்டி லார்ஜ் கேப்னு இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. இதில் ஐ வில் ஜஸ்ட் ஜூம். அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் இங்கே பாருங்களேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், நோட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டா ஐ திங்க் நோட்ஸ் ஓகே கிடைச்சிச்சு. நோட்டபிலிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இம்போர்ட் பண்ணிப்போம். ஓப்பன் நோட். ஸோ தட் ஐ வில் பி ஏபிள் டு மார்க் சம் திங்ஸ் விச் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து இட் வில் பி இன்ட்ராக்டிவ் ஃபார் யூ. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் ஏஏயூஎம் அடிஷ்னலாக ஒரு ஏ சேர்த்துருக்கான். 52,798 crores. அசட் அண்டர் மெயின்டெனன்ஸ் ஆஸ் ஆன் June 30. இங்கே வெறும் ஒரு ஏ தான் இருக்குது. ஐ வில் டெல் யூ த கிளாரிட்டி ஆஃப்டர் சம் டைம். 52,798 crores இருந்தது, இப்போ 53,946 crores இருக்குது. இது வந்து இன்ஃப்ளோவால் வந்துச்சா இல்லை இருக்கிற அசட் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா? we need to dig deep into it. ரைட்டா? ஸோ அப்போ பிகினிங் ஆஃப் த மந்த் இவ்வளோ இருக்குது, எண்ட் ஆஃப் த மந்த் இவ்வளோ இருக்குது. ரைட்டா? சரி, ஃபஸ்ட் இயர் பெஞ்ச்மார்க் BSE 100 TRI. ஃபண்ட் மேனேஜர் யார்? ஹூ இஸ் அ பிரெயின், ஹூ இஸ் அ மாஸ்டர் மேன்? இந்த மாஸ்டர் பிளானை போடுறவர் யாருன்னு கேட்டால் ஃபண்ட் மேனேஜர் யார்? சௌரப் பண்ட். ரைட்டா? சௌரப் பண்டுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 18 years எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் காட். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நாட் ஜஸ்ட் செட் மினிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அவரோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்ன, ஷேர் ஷார்ப் ரேஷியோ, போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர், இந்த மாதிரி முக்கியமான டேர்ம்ஸுக்கெல்லாம் என்ன மீனிங் நம்மன்றதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தது சரி சார், இதில் ரெகுலர் ஃபண்டுன்றாங்க, டைரக்ட் ஃபண்டுன்றாங்க, என்ன சார் வித்தியாசம்? ரெகுலர் ஃபண்டுனா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். ரெகுலர் ஃபண்டில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகம். என்னது? 3 to 3.5% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா நீங்கள் என்ஏவி என்னதான் 100 ரூபா கொடுத்தது 105 ரூபா ஆனாலும் 105 ரூபாய் நீங்கள் ஸ்கொயராக பண்ணுறப்ப அதில் ஒரு பர்சன்டேஜை கழிச்சுட்டு உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 3 to 3.5% இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு ப்ராஃபிட்டில் அவ்வளோ பர்சன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய
35% சிஏஜிஆர் இருக்குது. அதில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இன்ட்டு 12.5%. இதில் வர அமௌண்ட்டில் மறுபடியும் ஒரு 3 to 3.5% கழிச்சாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் குறையும். அப்போது ரெகுலர் ஃபண்டுக்கு சார் ரெகுலர் ஃபண்டில் என்ன சார் பெனிஃபிட் கேட்டால், அ பர்சன் வில் பி அப்பாயிண்டட் ஃபார் யூ அண்ட் ஹீ வில் அப்டேட் யூ வாட் ஹேப்பன் டு யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். லைக் அ ஜிம் ட்ரெயினர். ஜிம் ட்ரெயினர் என்ன பண்ணுவார்? இஸ் அ பர்சனல் ட்ரெயினர் ஃபார் யூ. நீங்கள் என்ன டயட் சாப்பிட்டீங்க, என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, how many repetitions have you done, are you coming to gym regularly, all this has been tracked up by the gym trainer, a personal trainer for you. He will take care of all the things. He'll make sure that you get a six pack, right? But for the cost that you're supposed to give, நார்மலாக நீங்கள் ஜிம்முக்கு போகிறதும் பர்சனல் ட்ரெயினரை வச்சுட்டு போகிறதும் there is a little bit of a difference for you, right? ஸோ அதால் ரெகுலர் ஃபண்டுன்றது you will get an expense ratio because somebody is appointed for you to give you update, minute by minute update கிடைக்கும். மினிட் பை மினிட் அப்டேட் கிடைக்கும். அது யார்? ரெகுலர் ஃபண்டு. சப்போஸ் டைரக்ட் ஃபண்ட் அப்படின்னா, சப்போஸ் டைரக்ட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் வெரி லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வெரி லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அப்போது இதில் வந்து யூ வில் டைரக்ட்லி இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், பட் த இஓடி தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே தான் உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கும். மினிட் பை மினிட் ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இட்ஸ் ஓகே சார், ஐ டோன்ட் வாண்ட் மினிட் பை மினிட் ரிப்போர்ட், என்னோட காசு மட்டும் மல்டிப்ளை ஆனால் போதும், டைரக்ட் ஃபண்டே போதும். சில பேர் ரெகுலர்ன்ற வார்த்தையை பார்த்துட்டு ஓஹோ நம்ம ரெகுலராக பணம் போடுறோம் அதனால் ரெகுலரில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க, தப்பு. ரெகுலர் ஃபண்டுனா ரெகுலராக போடுறதுல இல்லை. ரெகுலர் ஃபண்டுனா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணி அவங்கள உங்களுக்கு மினிட் பை மினிட் அப்டேட் கொடுத்து அவங்கள வந்து இஸ் லைக் அ ஜிம் ட்ரெயினர். அதான் வந்து உங்களுக்கு மெட்டஃபர். டைரக்ட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ வெரி லெஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, பட் யூ வில் நாட் கெட் அ மினிட் பை மினிட் அப்டேட். இன்ஸ்டெட் யூ வில் கெட் இஓடி ரிப்போர்ட். சரி, இப்போ நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட். எப்படி? ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் 2 ஆப்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றவங்க எப்படி இருக்குன்னா, நான் 9 to 5 ஜாபுக்கெலாம் போல் நான் ஃபுல் டைமாக வந்து எல்லா நியூஸையும் அனலைஸ் பண்ணுறேன். எனக்கு பேசிக் நாலேஜஸ் இருக்குது. ஏர்னிங்ஸ் பர் ஷேர், எப்படி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் கம்பெனியுடைய ரிப்போர்ட்டை, பேலன்ஸ் ஷீட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி இருக்குது. லென்ஸை வச்சு பார்த்தாலும் தெரியாது, ஏஐ வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தாலும் தெரியாது, பட் ஐ கேன் correlate some details. I can get to a meaningful conclusion on where to invest and where not to invest அப்படிலாம் தெரியும் சொன்னால், வித் நாலேஜோடு இருக்குன்னு சொன்னால் யூ கேன் directly go and invest in equities, stock market. நம்பர் 1. நம்பர் 2ன்றது மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் வந்து யூ டோன்ட் நீட் எனி நாலேஜ். சிம்பிளி என்ன பண்ண போகிறீங்க, யூ வில் இன்வெஸ்ட். Even if you're a salaried person, every month whenever you get a salary, you can set up a mandate saying that on every 5th of month deduct this amount and credit this my mutual fund. அப்படின்ற மாதிரி you can set up a mandate, and all you have to do is on a daily basis, on a monthly basis, you can check up the NAV or portfolio in the mutual fund app. Mutual fund app ன்றது காயின், குவேரா, ஆக்சிஸ், எஸ்பிஐ எல்லாருக்கும் தனித்தனி மியூச்சுவல் ஃபண்ட் ஆப் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக, ரைட்டா? இதில் மியூச்சுவல் ஃபண்டில் என்ஏவினா என்ன, யூனிட்ஸ்னா என்ன, ரெண்டுமே சேம் தான். லாஸ்ட் டே என்ஏவி இஸ் அப்ளிகபிள் ஃபார் டுடே என்ஏவி, டுடேஸ் ட்ரான்ஸ்ஃபர், டுடேஸ் என்ஏவி இஸ் அப்ளிகபிள் ஃபார் டுமாரோஸ் ட்ரான்ஸ்ஃபர். நீங்கள் நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா எஸ்டர்டேஸ் என்ஏவி தான் உங்களுக்கு அப்ளிகபிள். சரிங்களா? இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. மியூச்சுவல் ஃபண்ட் உருவான கதை எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது அடுத்த டாபிக் என்ஏவி பற்றி டிஸ்கஸ் பண்ணிடுச்சு. என்ட்ரி லோட்னா என்ன? என்ட்ரி லோட்னா என்ன? என்ட்ரி லோடு ஜென்ரலாக 1% சார்ஜ் பண்ணுவாங்க. 1% ஆஃப் வாட் எவர் அமௌண்ட் தட் யூ இன்வெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 101 ரூபா பணம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 101 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக 100 rupees தான் உங்கள் அக்கௌண்ட்டில் காமிப்போம். அந்த 1 rupee எதுக்கு? உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான்ல, அது இன்ட்ரடியூசிங் சார்ஜ். இன்ட்ரடியூசிங் சார்ஜ், அவ்வளோதான், ஒன்லைன் டெஃபினேஷன். இன்ட்ரடியூசிங் சார்ஜ் உங்களை மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதால் அவனுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அந்த 1% சார்ஜ் தான், அந்த 1% தான் என்ட்ரி லோடு. அந்த பேர்டன், என்ட்ரி ஆகிறதுக்கான பேர்டன் வந்து உங்கள் மேலே வைக்கிறான். முடிஞ்சிச்சா? அடுத்தது எக்ஸிட் லோட்னா என்ன? நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? ரெடம்ஷன் பண்ணுறீங்க. ரெடம்ஷன்னா
எனக்கு காசு வேணும், மியூச்சுவல் ஃபண்ட் என்ஏவி யூனிட்ஸை சேல் பண்ணி எனக்கு காசு வேணும்னு சொல்கிறப்ப அவன் என்ன பண்ணணும்? ப்ரோக்கரேஜ் பே பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் அவன் எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? காசு கையிலே வச்சிருக்கான், ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்றா ப்ரோக்கரேஜ் பே பண்ணான் அவன். ரைட்டா? அப்போ ப்ரோக்கரேஜை பே பண்ணுறப்போ என்ன நடக்கும்? அவனுக்கு எக்ஸ்பென்ஸ் நடக்குது இல்லையா? அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் உங்ககிட்ட தான் வாங்குவான். அவன் என்ன சொல்கிறான்? மேக்ஸிமம் 1% வரைக்கும் வாங்குவான். அதை நீங்கள் ஸ்கீம் டாக்குமெண்ட்டை பார்க்கணும். மேக்ஸிமம் 1%. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுப்பான். சப்போஸ் 1 இயருக்கு மேலே இருக்கீங்கன்னா, இஃப் யூ ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் மோர் தேன் 1 இயர் சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன். 1% உங்களுக்கு எக்ஸிட் லோடே கிடையாது. எக்ஸிட் லோடு, நோ எக்ஸிட் லோட். முடிஞ்சு போச்சு. உள்ளே வர்றதுக்கு சார்ஜ், வெளியே போகிறதுக்கு சார்ஜ். ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு சார்ஜ் இல்லை. சிம்பிள். ரைட்டா? இதான் விஷயம். ஸோ முக்கியம். அப்போ அந்த எக்ஸிட் லோட் எதுக்காக? அவன் ப்ரோக்கரேஜ் பே பண்ணல, அதுக்காக தான் அவன் கொடுக்குறான். முக்கியமான விஷயம் அதுதான். ரைட்டா? ஸோ இன்னும் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொன்னால், நீங்கள் ஒரு இன்றைக்கி தான் இன்வெஸ்ட் பண்ணீங்க. ரைட்டா? இன்றைக்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணீங்க. என்ஏவி எவ்வளோ இருந்துச்சு? அப்போ சூப்பராக ₹100 இருந்துச்சு. திடீர்னு நாளைக்கு பார்க்குறீங்க, டுமாரோ ஓகேவா, மறுபடியும் இன்வெஸ்ட்லாம் பண்ணல. இப்போ என்ஏவி பார்க்குறீங்க 105 இருந்துச்சு. ஆஹா, 5%, 5 பைசா வட்டி ஒரே நாள்லையா? 5%ன்றது அது 100லேருந்து 105 போச்சுன்னா 5%. 5% ஒரே நாளில் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்? உடனே எக்ஸிட் அடி. போதும், வரது அப்புறம் பார்த்துக்கலாம், கிடைச்ச வரைக்கும் லாபம், மூட்டை கட்டிட்டு ஓடு அப்படின்னு ஒருத்தன் வெளியே போகிறான் அப்படின்னு சொன்னால், ஆஃப்டர் 1 year அலாட்மெண்ட் எக்ஸிட் லோடு வந்து சப்போஸ் இன்றைக்கே பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸிட் லோடு இருக்கும். எவ்வளோ? 1% இருக்கும். ₹5 1% எவ்வளோ? ₹5 1%ன்றது எவ்வளோ? 1/100. 5 divided by 100. 0.05. அது உங்களுக்கு எக்ஸிட் லோடாக இருக்கும். ஸோ இதான் வந்து எக்ஸிட் லோடுக்கும் என்ட்ரி லோடுக்கும் உள்ள வித்தியாசம். சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் எவ்வளோ தான் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இப்போ 5% ஒரே நாளில் கழிச்சு ஓடிட்டீங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் கான்செப்ட் போன வீடியோவில் தெரியலனா போய் பாருங்கள். இன்ஃப்ளேஷன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இன்ஃப்ளேஷன்றது கவர்மெண்ட்டே கரன்சி நோட் அடிக்குது. போன வருஷம் 31 கோடியே 44 லட்சம் நோட் இருந்துச்சு. இப்போ 34 கோடியே 31 லட்சம் நோட் இருக்குது. 3 கோடிக்கு மேலே நோட் எக்ஸ்ட்ரா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய இன்ஃப்ளேஷனே கிட்டத்தட்ட 8%. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே ஒரு சீனியர் சிட்டிசன்னா 7% வரைக்கும் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 15% வந்து மினிமம் ரிட்டர்ன் தட் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் திஸ், ஃபர்கெட் அபவுட் கிவிங் மணி அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரைட். இப்போது பட் ஹெச்டிஎஃப்சிலலாம் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஹெச்டிஎஃப்சிலாம் 35%லாம் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம். ரைட்டா? சார் 35% கிடைக்குது, 24% கிடைக்குது, லாஸ்ட் 1 இயரை செக் பண்ணால் 5% கிடைக்குது. இது என்னங்க சார் மாறிக்கிட்டே இருக்குது? அப்போ லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்குது. ஸோ பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன் ஷுட் பி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ப்ளஸ் இன்ஃப்ளேஷன். தி அதர் வே ஆஃப் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ரிஸ்க் ஃபேக்டர். அப்பான் இன்வெஸ்ட்மெண்ட் அ பர்சன் ஷுட் திங்க் அபவுட் ரிஸ்க் ஃபேக்டரையும் நம்ம பார்க்கணும். அ லெஜண்ட் வில் திங்க் இன் திஸ் வே ஒன்லி. அப்போ வாட் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர்? இதில் என்ன சார் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது? இவன் சொல்கிறது கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. அந்த ரிஸ்க் ஃபேக்டர் எங்கே பார்க்கறது நமக்கு தெரியணும். எங்கே பார்க்கறது? ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் தான் பார்க்கணும். ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் தான் பார்க்கணும். ஸ்கீம் டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். இது எஸ்பிஐ. இது இந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறா பாருங்கள். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். என்ன சொல்கிறோம்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறான்? 12.3% இருக்குன்னு சொல்கிறான். என்னது சார் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்? இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ இருக்குது? 12.3% ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குன்னு சொல்லிட்டான். சரி, எப்படி சார் இதுக்கு என்ன நம்ம படிச்சிருப்போம்? இதோட சிம்பிள் வந்து சிக்மா. ஸோ ஹவு திஸ் வில் பி யூஸ்ஃபுல் அனலைசிங் த மியூச்சுவல் ஃபண்ட் எவ்ரிடே அண்ட் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குது.
இதோட ப்ரைஸ் ஆக்சுவலாக இப்போ 2000 ரேஞ்சில் இருக்குது. பட் நம்ம வந்து ஃபார் அ கிளாரிட்டி, ஃபார் அ சிம்பிளிசிட்டி நம்ம என்ன பண்ணிடுறோம், இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. டுடே டேட் இஸ் 19th August 2025. Consider or assume today's price of HCL share is 100 rupees. ரைட்டா? இந்த மந்த் ஃபுல்லாக வச்சுப்போம். 20th Augustல என்ன இருக்குது? 101 ருபீஸ் போதுன்னு வச்சுப்போம். 21 Augustல மறுபடியும் 95 ருபீஸ்க்கு போயிடுச்சு. ஏதோ ஒரு பேட் நியூஸ். 22ல மறுபடியும் ஒரு குட் நியூஸ் 105க்கு போயிடுச்சு. இதே மாதிரி வந்துட்டே இருக்கு. 31st ஜூன், ஜூலை, 30th Augustல என்ன நடக்குது? 30th Augustல மறுபடியும் பழையபடி 100 ருபீஸ்க்கே வந்துருச்சு. ரைட்டா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து இங்கே இன்க்ரீஸ் ஆச்சு இல்லையா? 100 ருபீஸ்லேருந்து 101 போனது எவ்வளோ? 1% இன்க்ரீமெண்ட். 5 ருபீஸ் குறைஞ்சது இல்லையா? ஆக்சுவலாக 6 ருபீஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் 5.5 ருபீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு வச்சுப்போம். ரைட்டா? அதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கங்க, இது வந்து மறுபடியும் ஒரு 95லேருந்து கிட்டத்தட்ட 10 ருபீஸ் இருக்குது. அப்போ 10% இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. இங்கே ஒரு 5 ருபீஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஆவரேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாஸ்ட் டேட்டா. லெட்ஸ் டேக் அ ப்ராக்டிக்கல் நம்பர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஒரு நாள் ஏறுது இறங்குது அப்படின்னு நிறைய பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு 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 6 மந்த்ஸ் டேட்டாவை எடுத்துக்குமே. ஓகேவா? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இதே நம்ம எஸ்பியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ரைட்டா? இது வந்து மந்த் 1ன்னு வச்சுப்போம். மந்த் 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 மந்த்ஸுக்கு. 6 மந்த்ஸில் அதோடைய பெர்சன்டேஜ் எப்படிலாம் வேரி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு அசம்ஷனுக்காக தான். அதோடைய பெர்சன்டேஜ் எப்படிலாம் வேரி ஆகுது அப்படின்னா, ஒன்று வந்து 6.67% ப்ளஸ் ஆயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுது, -5% வச்சுப்போம், ரவுண்டாகவே வச்சுப்போம். அடுத்து ஒரு 4.5%, 3.8%, இதெல்லாம் ப்ளஸ் நம்பர் எழுதலாம், அது ப்ளஸ் 6.1%, 4.3%. ஸோ இதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 6ஆல் டிவைட் பண்ணணும். ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்னுக்கு 8.17% உங்களுக்கு டோட்டல் ரிட்டர்ன் வச்சுப்போம். சாரி, இது ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணாலே -5ன்றதால டோட்டலாகவே 4, 3, 7, 13, 17 அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் ரேண்டம் டேட்டா. ரைட்டா? இப்போ 6 மந்த்ஸோட ஆவரேஜ் வேணும்னு சொன்னால், ஐ திங்க் ஓகே 8.17 வந்து டோட்டல்னு வச்சுப்போமே. ஆவரேஜ் எடுக்கல, இன்னும் டோட்டல் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ரைட்டா? இது மைனஸ்னா 1, 1, 5, 5, 3, 8 இதெல்லாம் 0, 0ன்னு வச்சுப்போம். ஸோ டோட்டலாக 8.17. ஆவரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து சிக்மா எக்ஸ்பா. ஆவரேஜ் வேணும்னா எக்ஸ் பார். அப்போ என்ன பண்ணணும், 8.17% டிவைட் பை 6. அப்போ என்ன வரும், 1.36% வரும். இதுதான் ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன். ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன். இப்போது இந்த 6.6 எப்படி சார் வந்திருக்கும்? ரொம்ப சிம்பிள். இப்போ மந்த் 1ல் 60 ருபீஸ் இருந்துச்சு. இது மந்த் 1. இப்போ 64 ஆயிருக்கு. இப்போ எப்படி கிடைக்கும், 64 மைனஸ் 60 டிவைட் பை 60 இன்ட்டு 100ன்னு போட்டால் இது வரும். இது போட்டால் அந்த 6. அப்போ கரண்ட் ப்ரைஸ், அதாவது லாஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் கரண்ட் ப்ரைஸ் டிவைட் பை கரண்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டால் உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் வரும். இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணால் இப்போ ஆவரேஜ் மந்த்லி ரிட்டர்ன் 1.36% தான் வந்திருக்கு. விச் இஸ் அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். மந்த்லி 1.5 பைசா வட்டி கிடைக்கிறது பியூட்டிஃபுல் ரிட்டர்ன் தான். ரைட்டா? பட் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றது என்னென்னா, இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ரைட்டா? நமக்கு தெரியும் எக்ஸ் பார்ன்றது என்னது, 1.36, 1.36. அப்போது இந்த பர்சன்டேஜ்லேருந்து இந்த இதுதான் ஆக்சுவலாக கிடைச்சதுக்கு அந்த மாதம். பட் மாதம் இதான் கிடைக்குது. அப்போ டீவியேஷன் என்னன்றதுன்னா, இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் டீவியேஷன். இதிலிருந்து இதை நம்ம கழிக்கிறோம். ரொம்ப சிம்பிள்.
ரைட்டா? இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த -5 -1.36ன்றதால -6.36 இருந்துச்சு. அப்ப இந்த மைனஸ் சிம்பல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா, என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். பண்ணிடலாமா? ரைட். மைனஸ் சிம்பல ரிமூவ் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணியாச்சு. ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் இத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கங்க. அப்ப இது என்னது? சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஆயிடும். இப்போ 148.74 ரைட்டா? ஸோ, இப்ப ஆக்சுவலா நம்ம தேவையில்லாம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இந்த தேவையில்லாம ஸ்கொயர் பண்ணத எதுக்காக பண்ணோம்? மைனஸ் சிம்பல ரிமூவ் பண்றதுக்காக. அப்ப டூ ரிமூவ் தட் ஸ்கொயர் இம்பாக்ட், அகைன் வி வில் டேக் அ ஸ்கொயர் ரூட். இப்ப ஸ்கொயர் பண்ணிட்டோம்ப்பா. இத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுத்தாகணும். ரொம்ப சிம்பிள். அப்ப என்னது? இது 148.74. இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா, இதுக்கு கீழ நம்ம என்ன போட்டு டிவைட் பண்ணோம் இல்லையா? அப்போ 148.74 டிவைட் பை n. nன்றது என்னது இங்க? 6 ரைட்டா? நீங்க எடுத்து பாருங்க. 148.74 டிவைட் பை 6 எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஆக்சுவலா 140 டிவைட் பை 6க்கே வந்து 24.79 வரும். அதுக்கப்புறம் விச் இஸ் 4.97%. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்றதால வி ஷுட் சே இட்ஸ் அ பிளஸ் ஆர் மைனஸ்னு வச்சுக்கணும். சரி, இதுக்கு என்ன சார் அர்த்தம்? என்ன சார் பண்ணணும் நம்ம ஆக்சுவலா? மந்த் 1ல இத்தனை பெர்சன்டேஜ்ப்பா. எப்படி கலெக்ட் பண்ணோம்? ₹60 இருந்துச்சு. 64க்கு போச்சு. அப்ப 64 - 60 டிவைட் பை 60 இன்டு 100 போட்டா எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்னு தெரியும். அத நம்ம போட்டோம். அதே மாரி ஒவ்வொரு மாசமும் போட்டோம். ஆவரேஜ் ரிட்டர்ன் 1.36ன்னு கண்டுபிடிச்சோம். அது எக்ஸ் பார்ன்னு வச்சுக்கிட்டோம். அந்த எக்ஸ் பார பக்கத்துல எழுதி எக்ஸையும் எக்ஸ் பாரையும் கழிச்சு ஒரு லைன போட்டோம். மைனஸ் சிம்பிள் திடீர்னு கண்ல பட்டுச்சு. ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்கொயர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த இம்பாக்ட்ட வெளிய தூக்குறதுக்காக மறுபடியும் ரூட் எடுத்தோம். ரூட் எடுத்து பார்த்தா 4.97% இதுதான் சிக்மான்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றான்ல ரிட்டர்ன் 35% ரிட்டர்ன். அவன் என்ன சொல்றான்? டூ யூ நோ த ரியல் மீனிங் ஆஃப் இட்? என்னன்னா, உங்களுக்கு குடுக்குற ரிட்டர்ன் வந்து 12% அப்படின்னு சொன்னா, 12% பிளஸ் 4.97%ஆவும் வரலாம். 12% மைனஸ் 4.97%ஆவும் வரலாம். அப்ப பிளஸ்ஸாவும் வரலாம், மைனஸாவும் வரலாம். அப்ப பிளஸ்ஸா வந்தா லாபம், மைனஸா வந்தா ரிஸ்க் இருக்கு. அப்ப இந்த ரிஸ்க் ஃபேக்டர எக்ஸ்பிளைன் பண்றதுக்காகத்தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். முடிஞ்சுச்சா? சரி. ஆவரேஜ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆவரேஜ்னா என்ன? ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஆவரேஜ்னா என்ன? It represents a majority voice. It represents a majority voice. இப்போ ஒரு கிளாஸ் ரூமே எடுத்துக்கங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட எக்ஸ்பிளைன் பண்ண போய் இவ்ளோ கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்கணுமா சார்ன்னு கேட்டா, அட்வான்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மென்ட் தெரிஞ்சுச்சுன்னு சொன்னா, ஸ்கீம் டாக்குமெண்ட்ட படிக்கிறப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு மீனிங் தெரியணும்ல. இப்ப 12% வந்திருக்கு. அது எப்படி குடுத்துருக்கான்? இப்போ நம்ம டாக்குமெண்ட்லயே இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன குடுத்துருக்கான் இந்த இடத்துல? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ குடுத்துருக்கான்? 12.3% நான் குடுத்துருக்கேனா, யார் குடுத்துருக்கான்? எஸ்பி அவனே குடுத்துருக்கான். அப்ப 12%க்கு இப்ப நம்ம நம்ம இதுல 4 இப்ப அவன் நம்மளுக்கு 12% தான் ரிட்டர்னே குடுக்குறான் அப்படின்ற மாரி, அங்க வெளிய குடுத்திருந்தான்னு சொன்னான். எங்க காயின் ஆப்ல குடுத்திருக்கான். இத விட்டுருவோம். காயின் ஆப்ல இப்ப பாருங்க 1 இயர விட்டுருவோம். 2 இயர்ஸ்ல 15% நமக்கு கிடைச்சிருக்குன்னா, இந்த 15 கிடைச்சாலும் கிடைக்கலாம். அப்ப 15க்கு பதிலா என்ன கிடைக்கலாம்? 15% பிளஸ் 12.3 கிடைக்கலாம். 15% மைனஸ் 12.3 கிடைக்கலாம். அப்ப இந்த பிளஸும் கிடைக்கலாம், மைனஸும் கிடைக்கலாம். அப்ப டீவியேஷன் ஆயி கிடைக்கலாம். அது ஸ்டாண்டர்டா டீவியேஷன் ஆகனாலும் ஆகாமலும் போயிடலாம். அதால ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா அத கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தான் இது. முடிஞ்சுச்சா? ஃபார்முலா இல்ல. ஆக்சுவலா உங்களுக்கு புரிய வச்சாச்சு. அடுத்தது ஆவரேஜ்னா என்னன்னு பார்ப்போம். ஆவரேஜ்னா என்ன? ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துக்கோங்க. அதுல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 10 ஸ்டூடண்ட் எடுத்துப்போமே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10 பேர் எடுத்துக்கங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு வெயிட்ல இருக்கான். 63, 127, 64, 70, 72, 69, 41, 64, 70,
65. இதோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 10 போட்டால் ஆவரேஜ் வரும். ஆன்சர் வந்து 63, 127, 64, 70, 72, 69, 41, 64, 70, 65. ரைட்டா? டோட்டலாக வந்து 705 கிலோ இருக்குது. டிவைட் பை 10ன்னு போட்டால் 70.5. இதுக்கெல்லாம் கால்குலேட்டர் தட்டாதீங்கப்பா. ஒரு 10ஆல் டிவைட் பண்ணால் டக்குன்னு ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு டெசிமல் வரணும், அவ்வளோதான். இது 100னா 7.05 ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நமக்கு ஆவரேஜ் தெரிஞ்சு போச்சு. ஆவரேஜ் எவ்வளோ? 70.05 சாரி 70.5 கேஜி, 70 கிலோ. இப்போது இந்த 70 கிலோவுக்கு யாரெல்லாம் வந்து நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? 63, 64, 70, 72, 69, 64, 70, 65. பட் இந்த கல்பிரிட் 41, இந்த கல்பிரிட் 127 ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் இருக்காங்களா? கரெக்டா? அப்போ ஆவரேஜ்ன்றது என்னது அப்படின்னு சொன்னால், it represents a majority voice that takes majority into consideration, not extremes into consideration. இந்த 70ன்றது மெஜாரிட்டி யார் இருக்காங்கன்றது தான் ஆவரேஜ். ஸோ டேக்ஸ் மெஜாரிட்டி இன்டு கன்சிடரேஷன், நாட் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன்டு கன்சிடரேஷன். ஸோ இது ஆவரேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஹையர் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹையர் த ரிஸ்க், லோவர் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லோவர் த ரிஸ்க். அதை பேஸ் பண்ணி தான் ஹை ரிட்டனா லோ ரிட்டனா. அப்போ when we say 12.3% is the standard deviation, the SBI large cap fund, it is giving 12% அப்படின்னு சொன்னால் it can give a maximum return of 12% plus 12% plus ஒரு 12.3 கொடுக்கலாம், இல்லை 12% மைனஸ் ஒரு 12.3 கொடுக்கலாம். ஸோ இதுதான் ரிட்டர்ன். ரைட்டா? அடுத்த டாபிக் போயிடலாமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் முடிச்சாச்சு, என்ஏவி முடிச்சாச்சு. அடுத்தது அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஆர் அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்ன சார் இது? நாம் கொடுக்குற காசு தான், வேற என்ன? அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் 30% அவன் எடுத்துகிட்டு வரணும், 70% பப்ளிக் கிட்ட ரைஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவன் காசு கொஞ்சம் இருக்குது, பப்ளிக் காசு கொஞ்சம் இருக்குது. அந்த அசெட் அவன் எவ்வளோ வச்சிருக்கான்றதை நம்ம எங்கே பார்த்தோம்? காயின் ஆப்பில் பார்த்தோம். மறுபடியும் வேணால் காமிக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ வச்சுருக்கான்? 53,000 கோடி, 71,000 கோடி, 44,000 கோடி. சார், I don't even have 10,000 rupees in my bank balance. You're talking about crores, and not just crores, thousands of crores, even up to 1 lakh crore. இன்னும் ஒரு 2-3 months போச்சுன்னா ஐசிசி பொட்டன்ஷியல் லார்ஜ் கேப் ஃபண்ட் 1 லட்சம் கோடி இருக்கும் போல அவங்ககிட்ட. விளையாடுறான் சார் க்ரோர்ஸில். நல்லா இருக்குல்ல? இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 30% நம்ம போடணும், பரவாயில்லையா? வேர் தே ஹேவ் இன்வெஸ்டட் we can check in the document. சார், இந்த ரிட்டர்ன் வரதுக்கு அவன் எங்கே சார் இன்வெஸ்ட் பண்ணான்? எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது அவனுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த டாக்குமெண்ட் இப்படி வந்தீங்கன்னா இங்கே போர்ட்ஃபோலியோ இருக்க தெரியுதா? ரெட்டில் போடலாமா? போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள், HDFC பேங்க்கில் 9.53%, ரிலையன்ஸில் 8.06%, ஐசிஐசியில் 7%. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியில் அவன் இன்வெஸ்ட் பண்ணதை அவன் தெளிவாக போட்டிருக்கான். எத்தனை பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் AUM ஆஃப் AUM, நெட் பர்சன்டேஜ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் AUM. டெரிவேட்டிவ்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், லாங் டேர்ம் ஆப்ஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், இப்போது ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கேஷ் பேலன்ஸாக எவ்வளோ வச்சுருக்கான் கடைசியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். கேஷ் பேலன்ஸ் எதாவது வச்சுருக்கானா? கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்கான்? 4.9%, 4.59% வச்சுருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் if you put together only bank investment பாருங்களேன், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த மாதிரி பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்கள். கொட்டாக் மஹேந்திரா பேங்க், வேறு எதெல்லாம் பேங்க் வச்சுருக்கான் பாருங்கள். HDFC பேங்க், ஐசி மொதல் 2 பேங்க்கே விட்டாச்சு. இந்த பேங்க்ஸில் நீங்கள் பாருங்களேன், பேங்க்ஸில் இது 9.53%, இது ஒரு 7.97, இது ஒரு 3, இது ஒரு 2. இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தா புட் டுகெதர் இட் கம்ஸ் அரவுண்ட் how much? பேங்க்ஸில் மட்டுமே he is invested about some 33.56%. That means he is very what to say, positive about banking sector. He is very positive about banking sector. That is the reason why he has invested a lot of his money, more of his money, a huge chunk of his money in banking sector. சரியா? ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்கீம் டாக்குமெண்ட்டை பற்றி தெளிவாக இப்போ அடுத்தது
அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்ப்போமா? சார் எப்படி சார் ஒரு கம்பெனி, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்பான்சர் போய் செபி கிட்ட ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நான் 30% தரேன், 70% பப்ளிக்கிட்ட ரைஸ் பண்ண போகிறேன், நான் தான் ஸ்பான்சர், இவன் தான் ட்ரஸ்டி, இவன் தான் ஏஎம்சின்னு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அவன் நான் ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணியிருக்கான். என்னென்னா, சார் மியூச்சுவல் ஃபண்டு யூனிட்ஸை நான் கொடுத்து அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கின காசு கேஷாக வச்சுருக்கேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். திரும்பி அவன் ரிடம்ஷன் பண்ணுறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விடிட்டி, ரிடம்ஷன்னா என்னது? லிக்விடிட்டினா என்னது? காசை போட்டவன் காசை எடுக்க வரான் பால், அதான் லிக்விடிட்டி. காசை போட்டவன் யூனிட்ஸ் எடுத்து வச்சுருந்தான், அப்போ அதே யூனிட்ஸை திருப்பி கொடுத்துட்டு காசு கேட்குறான். அது எங்கே பண்ண முடியும்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கிட்டேயே பண்ணிக்கலாம். இப்போது டே 1ல் என்ன நடந்துச்சு? நான் ஒரு 1000 யூனிட்ஸ் வச்சுருந்தேன், யூனிட் ப்ரைஸ் 100, 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். இது யூனிட்ஸு, இது இது வந்து யூனிட்டோட ப்ரைஸு, அது என்ஏவி, இது நம்பர் ஆஃப் யூனிட்ஸு. இப்போ 1 லேக்ன்றது போர்ட்ஃபோலியோட வேல்யூ, ரைட்டா? இப்போ என்னாச்சு, ஒரு 20 ருபீஸ் ஏறி இருக்குது, ஆனால் அதே 1000 யூனிட்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ 1,20,000 இருக்குது. இந்த 1,20,000 எனக்கு கேஷாக வேணும். என்ன பண்ணலாம்? ஆன் எனி கிவன் டேட் யூ கேன் ரெடீம். ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்டில் இதான் பெனிஃபிட். எந்த டேட்டில் எப்போ வேணால் போய் நீங்கள் ரெடம்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பணம் கொடுத்தீங்க, உங்களுக்கு அவன் யூனிட் கொடுத்தான். நீங்கள் யூனிட்டை திருப்பி கொடுங்க, அவனே உங்களுக்கு பணத்தை திருப்பி தருவான். யார்? அவனே உங்களுக்கு தருவான். ஆன் எனி டே பண்ணிக்கலாமா? ரெடம்ஷன் பண்ணுங்க. எனி டே யூ கேன் ரெடீம். எப்போ வேணால் ரெடீம் பண்ணிக்கலாம். இந்த டேட், இந்த டேர்ம் முக்கியம். ஆன் எனி டே யூ கேன் ரெடீம் பண்ணது ஓப்பன் எண்டட். சப்போஸ் க்ளோஸ் எண்டட்னா என்னென்ன? சப்போஸ் க்ளோஸ் எண்டட்ன்றது ரொம்ப சிம்பிள். உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறோம். என்ன ஃபோர்ஸ் பண்ணுறான்? நீங்கள் மணி கொடுத்தீங்களா? நான் உங்களுக்கு யூனிட் கொடுத்தேன்னா? நான் உங்களுக்கு மணி கொடுத்தேன், நீங்கள் எனக்கு யூனிட் கொடுத்தீங்க, கொடுத்துட்டேன். இது யார் மணி கொடுத்தது? யார்? பப்ளிக்கு. யூனிட்ஸ் கொடுத்தது யார்? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி என்ன சொல்கிறான்? நீ மணியை கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காரு. 5 வருஷம். இமேஜின் என்ஏவி ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஒரு 98க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 100 ரூபா. இப்போ 5 இயர்ஸில் இப்போ 98 வந்துருச்சு. எது? இந்த 100 ரூபான்றது என்ஏவி வந்துச்சு. லூசிங் 2 rupees ஆஃப்டர் 5 இயர்ஸ், இட்ஸ் பேத்தட்டிக். 1,00,000 ரூபா போட்டோன்னா இப்போ 98,000 இருக்குது. 5 வருஷம் கழிச்சு அதான் இருக்குது. 5 வருஷம் கழிச்சு அதான் இருக்குது அப்படின்னா, எதுக்கு சார் அந்த காசு அங்கே வச்சுருக்கணும்? 5 வருஷம் அப்போ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அங்கே உட்கார வச்சாங்களே, அதான் க்ளோஸ் எண்டட். ஏன்னா ஓப்பன் எண்டட்ல நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அங்கேயே ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் க்ளோஸ் எண்டட்ல நீங்கள் யூனிட்ஸை மட்டும்தான் வாங்க முடியும். எப்போ தான் ரிடம்ஷன் பண்ண முடியும்? ஆஃப்டர் 5 இயர்ஸ். ஆஃப்டர் 5 இயர்ஸுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? ரிடம்ஷன் பண்ண முடியும். மிடில் நீங்கள் பண்ண முடியாது. அப்போ இது க்ளோஸ் எண்டட். அப்போது இப்போ மெஜாரிட்டி மோஸ்ட்லி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ஆப்ரேட்டட் ஓப்பன் எண்டட் தான் இந்த தீஸ் டேஸில். பிகாஸ் பீப்புள் கம் டு மியூச்சுவல் ஃபண்ட் டு கெட் அ பீஸ் ஆஃப் மைண்ட், ரைட்டா? ஸோ அவங்க வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குன்னே தெரியாமல் உட்காந்து முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ எல்லாருமே ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், பிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ், எவ்ரிதிங் இஸ் நவ் ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓன்லி, ரைட்டா? இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் பார்த்தாச்சா? அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. வாட் இஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னன்னா, இதுவே எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டே எடுத்துப்போமே. எஸ்பிஐ லார்ஜ் கேப் ஃபண்டு கரண்ட் என்ஏவி எவ்வளோ? 103.8312 இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது எதோட என்ஏவி? லாஸ்ட் டேவோட என்ஏவி 18th August 2025. லாஸ்ட் டேவோட என்ஏவி. அது எப்போ கால்குலேட் பண்ணாங்க? நேற்று ஈவினிங் 5:30க்கு பண்ணாங்கப்பா. அது எப்போ நமக்கு தெரியும்? அப்டேட் பண்ணுறதுலாம் 8:30க்கு தான் பண்ணுவாங்கப்பா. சரி, பண்ணிட்டாங்களா?
அதே மாதிரி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இது அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மினிமமாக இவ்வளோ தான் பண்ணணும், 5000 தான் பண்ணணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் ₹1. அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ₹1000 பண்ணால் மல்டிபிள் ஆஃப் ₹1. இதுக்கெல்லாம் மீனிங் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட்டா? ₹50 நான் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் சொல்கிறேன்னா, சில பேர் ₹50 கொடுத்துருவான். ₹50 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் 50 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவான். ஆனால் ஒரு கம்பெனியில் ₹1 இன்வெஸ்ட் பண்ணுவான் அவன். வாய்ப்பில்லை ராஜா. ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க எல்லாரையும். ₹50 கொடுத்துட்டு அவனை போய் வந்து யூ ஆஸ்க் them to work அப்படின்னு சொன்னால் he cannot work. So that is why he is asking you to deposit a minimum investment of ₹5,000. Exit load, entry load already நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். Exit load is not for the allotment after allotment 1 year அப்புறம் after the allotment of 1 year you don't have to pay exit load of 1%. But you are supposed to pay exit load within 1 year if at all your redemption. You're doing a redemption. Expense ratio வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்ககிட்ட எத்தனாயிரம் கோடி இருக்குன்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துமே இஃப் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு 5000 கோடின்னு வச்சுப்போமே 5683 கோடியே 75 இவ்வளோ கோடி இருக்கு அவங்ககிட்ட. ரைட்டா? இப்போ நீங்கள் ரெடம்ஷன்லாம் பண்ணுறீங்கல்ல, ரெடம்ஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணும், அந்த ஸ்டாக்ஸை அவன் ஷேர் மார்க்கெட்டில் விற்று உங்களுக்கு அவன் பணம் பேமெண்ட் பண்ணும். அப்போ அது ஒரு 43 கோடி செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக? புரோக்கரேஜ் அவன் பே பண்ணியிருப்பானா, கமிஷன் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் செலவு இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்கா, இதெல்லாம் சேர்த்து ஒரு 43 கோடி. ஸோ ஹவு மச் எக்ஸ்பென்ஸ் ஆன் த டோட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 43 கோடி செலவு எதில் எவ்வளோ ஆச்சு, 5283.75 கோடியில் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதை இன்ட்டு 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு how much you will get 0.81%. எனக்கு 43 கோடி செலவாச்சுப்பா, எங்கிட்ட இருக்க சொத்து 5283 கோடிப்பா அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.81%. வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன்னா இப்போ கரண்ட் என்ஏவி 105ல நீங்கள் ரெடம்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் யூ வில் கெட் 105 இன்ட்டு 0.81%. இந்த அமௌண்ட்டை இந்த 105ல கழிச்சிட்டு உங்களுக்கு மீதி கொடுப்பான். அப்போ இந்த அமௌண்ட் மட்டும் எவ்வளோ, 0.819, இது 105. அப்போ உங்களுக்கு கையில் எவ்வளோ தான் கிடைக்கும், 10418. இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் என்ஏவியா. ஸோ ஹையர் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ லோவர் த ரிட்டர்ன்ஸ், லோவர் த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஹையர் த ரிட்டர்ன்ஸ். இட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. ஆனால் டோன்ட் திங்க் தட் இட் டஸ் நாட் மீன் தட் lower the expense ratio is the best in sort. It's just one of the factor. Expense ratio is one of the factor. There are multiple other factors. For example, இப்போ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்கு, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குப்பா. இப்போ அதோட சார்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.43, 0.63, 0.81 இதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு வச்சுக்கோ. சார்ஜஸில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ரைட்டா? அப்போ இதில் பிக் பண்ணிடலாமா 0.43 பெஸ்ட்டுன்னு? நோ, திஸ் இஸ் நாட் த வே. எக்ஸிட் லோட் மேக்ஸிமம் எல்லாம் 1% இருப்பான். பட் சம் மியூச்சுவல் ஃபண்ட் மே ஹேவ் அ லெசர் எக்ஸ்பென்ஸ். 0.5 எக்ஸிட் லோடு கூட சில பேர் 0.5, 0.6 கூட வச்சுருக்காங்க. இட் ஷுட் நாட் பி ஆல்வேஸ் 1%ன்னு சொல்லிட்டு தெர் இஸ் நோ மேண்டட்டரி ரூல். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் அப்படின்னு சொன்னால், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சார் இதெல்லாம் ஏன் சார் படிக்கிறோம், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் பற்றின ஒரு கிளாரிட்டி வேணும். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை டோட்டல் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்ட்டு 100 இஸ் வாட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சரி, இந்த கால்குலேஷன் இன்டர்வல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா எப்போ சார் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் ஒரு ₹5 செலவு பண்ணியிருக்கான், ₹5. இது டுடே. ரைட்டா? நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான், மறுபடியும் ஒரு ₹4 செலவு பண்ணியிருக்கான். அப்போ டோட்டலாக ₹9 செலவு பண்ணியிருக்கான். இப்போது ₹9 செலவு பண்ணியிருக்கான்னா அவங்ககிட்ட இருக்க மொத்த சொத்தே ₹1000 அப்படின்னா இப்படி தான் கால்குலேட் பண்ணும். எக்ஸ்பென்ஸ் டிவைட் பை அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸ் இன்ட்டு 100 இப்படி போட்டால் தான் உங்களுக்கு வரும். அப்போ நம்ம எஸ்பிஐ கேஸில் எடுத்துப்போமே, நம்ம எஸ்பிஐ கேஸில் காயின் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள்.
எவ்வளோ இருக்குன்னு ஒன்று போட்டான் இங்கே 53,030 கோடி. இப்போ 53,030 கோடி அதை கிளிக் பண்ண எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கான் 0.81. இங்கே பாருங்கள் 0.81. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். எப்படி சார் பண்ணுறது? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அவன் எவ்வளோ சார் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் 420 கோடி. எம்ப்ளாயிஸ் சம்பளம்லாம் தரணும்ல. 53 கோடியே சரி 53,030 கோடி மல்டிப்ளை பை 0.81 கிட்டத்தட்ட 410 crores கிட்ட செலவு பண்ணியிருக்கான். இதான் அவனுடைய எக்ஸ்பென்ஸ். அந்த எக்ஸ்பென்ஸ் யார் தலையில் வைக்கணும்? நம்ம தலையில் தான் வைக்கணும். அதுக்கு பயந்துட்டு போய் நம்ம சொந்தமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாமா? மொத்தமாக போயிடும். நாலேஜ் இருந்தால் போகாது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டிவைட் பை அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தான் வந்து வேணும் சார். இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா 0.81 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இப்போ 410 crores இப்போ திடீர்னு 450 crores ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எது எக்ஸ்பென்ஸ். இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாகுமா அதிகமாகுமா? எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சு சார், அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன ஆகணும்? அதிகமாக ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆன்சர் இஸ் ராங். எப்படி சார் ராங் அப்படின்னு கேட்டிங்கன்னா 450 crores நியூமரேட்டரில் வரும். ஆனால் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 53,000 கோடி திடீர்னு 56,000 கோடி ஆயிடுச்சுன்னா அப்போ இதே 0.81 கூட மெயின்டைன் பண்ணலாம், இல்லை இதை விட கம்மியாக கூட போகலாம். இட் மே பி லெஸர் தேன் திஸ். அப்போ த ஆன்சர் இஸ் டிபெண்ட் ஆன் த டினாமினேட்டர். கரெக்டு தான்டா. டினாமினேட்டர் ரொம்ப பெருசாகிடுச்சு, நியூமரேட்டர் ஆகிறத விட இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொன்னால் ஆன்சர் கம்மியாக வரும். அது முக்கியமான விஷயம். அதே 0.81 வரலாம். இப்போ ஏன் தட்டி பார்த்துருவோமே. 450 டிவைட் பை 56,000 crores 0.8 தான் வருது. நான் சொல்ல லெஸராக கூட வரும். ஸோ எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் அதிகமான அவசியம் இல்லை. டிபெண்ட்ஸ் ஆன் த நியூமரேட்டர். லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால் இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே காப்பி பண்ணிப்போம். நான் ஆல்ரெடி ஐ ஹாவ் ரிட்டன் நோட்ஸ். இந்த நோட்ஸில் லாஸ்ட் பேஜில் இந்த சம் இருக்கு. If you want all of these notes, I can give you in the description. Copy. இந்த கொஸ்டினை படிங்க. இப்போ நம்ம NAV கால்குலேஷன் பண்ண போகிறோம். என்னென்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி 100 லட்சம், அந்த 100 லட்சம் வந்து ரைஸ் பண்ண ஆசைப்படுறோம். April 1, 2009 10 லட்சம் யூனிட்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஒரு யூனிட்டோட ரேட்டு 10 ரூபா. இந்த ஃபண்ட் இன்வெஸ்டட் இந்த கேபிட்டல் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வாட் இஸ் கேபிட்டல் மார்க்கெட்? கேபிட்டல் மார்க்கெட்னா ஈக்விட்டி மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் பில்ட் அ போர்ட்ஃபோலியோ ஆஃப் 90 lakhs. 100 லட்சம் ரைஸ் பண்ணிட்டான், 90 லட்சம் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். இனிஷியல் எக்ஸ்பென்சஸ் ஆர் 7 lakhs. April 2009 என்னாச்சு? இந்த ஃபண்ட் சோல்டு செர்டன் செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸை விற்றுருக்கான். செக்யூரிட்டிஸ்னால் ஷேர்ஸ் 38 lakhs. 38 lakhs அவன் இன்வெஸ்ட் பண்ணதை விற்றா இப்போ உனக்கு 40 lakhs கிடச்சிருக்கு. ப்ராஃபிட் 2 lakhs. அண்ட் பர்ச்சேஸ்டு செக்யூரிட்டிஸ் மறுபடியும் 28.2 lakhsக்கு செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸை வாங்கியிருக்கான். அண்ட் ஃபண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் 4.5. சில டேட்டா மிஸ்ஸிங். இதில் அரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 0.25 வச்சுருக்கான். ரைட்டா? வச்சுட்டு இப்போ என்ன கேட்குறான், கரண்ட் NAV என்ன அப்படின்றது தான் என்னுடைய கொஷின். பார்த்துடலாமா? ஓகே, சொல்யூஷன் போயிடலாமா? பியூட்டிஃபுல் கொஷின். தாராளமாக நீங்கள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுறீங்க, அதில் மாற்றமே இல்லை. ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், தட்டி தூக்குறோம். ரிசீவ்டு எவ்வளோ உனக்கு ரிசீவ் ஆகிடுச்சு? மக்கள் கிட்ட இருந்து 100 rupees. 100 lakhs நம்ம 100 வச்சுப்போம். அவன் எவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணான்? இன்வெஸ்டட் எவ்வளோ? இன்வெஸ்டட் வந்து 90 தான் பண்ணான். ரைட்டா? அப்போ கையில் எவ்வளோ அவங்ககிட்ட கேஷ் இருக்குது? 10 lakhs கேஷ் இருக்குது. இந்த கேஷ் நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி. ரைட்டா? செலவு எவ்வளோ வச்சுன்னு சொன்னான்? செலவு 7 lakhs ஆச்சுன்னு சொன்னானே.
அப்போ அந்த கேஷ் கையில் அந்த கேஷ்லேருந்து உனக்கு போயிடுச்சு. எவ்வளோ தான் இருக்குது அப்போ கையில்? 3 lakhs தான் இருக்குது. ரைட்டா? சரி. அந்த செக்யூரிட்டி ஒரு 38 லட்சம் வச்சுருந்தான்ல, செக்யூரிட்டினா வீட்டில் வேலை செய்கிற செக்யூரிட்டியில், செக்யூரிட்டினா ஷேர்ஸ், பாண்ட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே டிஜிட்டலாக ஒரு சொத்து இருக்குது. செக்யூரிட்டி சொல்லிடு. டிஜிட்டலாக ஒரு சொத்து இருந்தால் செக்யூரிட்டி. எவ்வளோத்துக்கு விற்றான்? 40 லட்சத்துக்கு விற்றான். 40 lakhs. இந்த 40 lakhs ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம் சார். விற்றதால காசு வரும் சார். அப்போ ப்ளஸ் பண்ணோம் சார். 43 lakhs. எப்படி சார்? 40 + 3 43. சரி, மறுபடியும் 28.2 lakhsக்கு செக்யூரிட்டிஸ் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறோம்? பர்ச்சேஸ் பண்ணுறோம். பர்ச்சேஸ் பண்ணால் என்ன ஆகும் சார்? காசு நம்ம விட்டு போயிடும் சார். 14.8 lakhs தான் இருக்குது கையில் இப்போ. சார் அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு சார். 4.5. அது எவ்வளோ சார்? இதெல்லாம் வாங்குறதுக்கு விற்கிறதுக்குலாம் நமக்கு 4.5 lakhs எக்ஸ்பென்ஸ் ஆச்சு. அது யார் தலையில் கட்டுறது? நம்ம தலையில் தான். இப்போ கையில் எவ்வளோ தான் நிற்குது? 10.55 lakhs தான் இருக்குது. சார் நமக்கு இந்த இன்னும் ஒரு டேட்டா ஒன்று கொடுக்கல. 1.2 lakhs டிவிடெண்ட் இந்த ஷேர்ஸ்லாம் வச்சுருந்தல, அதனால் நமக்கு கிடச்சிச்சு சார். ஓஹோ, டிவிடெண்ட் நம்ம கொடுத்துருக்கானா? அப்போ நம்ம கொடுத்தா அது ப்ளஸ்ஸு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11.75 lakhs. சார் இது மொத்தமாக நம்மக்கிட்ட கேஷாக இருக்கா? நம்ம இன்னும் அரியர்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம்? 0.25 வச்சுருக்கோம். ரைட்டா? இந்த கேஷ் பேலன்ஸையும் அசெட் அண்டர் மெயின்டைன். இப்போ ஓகே, இந்த ப்ராஃபிட் கணக்கெலாம் அப்புறம் வரும். நம்ம செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணல, செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ? 38 lakhs. எவ்வளோத்துக்கு அதை சோல்டு பண்ணோம்? செல் பண்ணது 40 lakhs. அதில் எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது? ஒரு 2 lakhs கிடச்சிது. இது என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட். நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. சரி, இந்த ப்ராஃபிட் கூட நமக்கு ஒரு டிவிடெண்ட் இன்கம் வந்துச்சு இல்லையா? அந்த டிவிடெண்ட் இன்கம் எவ்வளோ? அதையும் தானே ப்ளஸ் பண்ணோம். அது ஒரு 1.2 lakhs ப்ராஃபிட். அப்போ டோட்டலாக 3.2 lakhs நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சு. ரைட்டா? இந்த 3.2 lakhsல இன்னொரு விஷயம் டேட்டா வந்து ஐ டிட் நாட் ரைட். இதில் வந்து இந்த டோட்டல் ப்ராஃபிட்டில் 75% வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற டேட்டாவும் இருக்குது. அப்போ 3.2 lakhsல 75% டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா 75% of 3.2 lakhs is 2.4 lakhs. ரைட்டா? இப்போ 3.42 lakhsல 75% டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா 2.4 lakhs தான் ப்ராஃபிட் கையில் இருக்கு. சாரி, 2.4 lakhs வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்கன்னா இது அவுட்ஃப்ளோ. இதுவும் நம்ம கையை விட்டு போகுதுன்னு அர்த்தம். சரி, நம்மகிட்ட ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது? 11.75 இருக்குது. இப்போ இந்த 2.4 lakhs நம்ம விட்டு வெளியில் போகுது. அப்போ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 9.35 lakhs தான் கையில் இருக்குது. இதனால் இது கேஷ் பேலன்ஸாக இருக்குது. ஓகேவா? கேஷ் பேலன்ஸாக இருக்குது. இது இந்த டப்பா எதுக்காக போட்டோம் அப்படின்னா, செக்யூரிட்டிஸோட விற்று வாங்கின ப்ராஃபிட்டில் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேஷ் பேலன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டது. அந்த கேஷ் பேலன்ஸு இந்த 75% இருக்கு இல்லையா? அதை கழிச்சது போக 9.35 lakhs தான் கையில் இருக்குது. இப்போ என்ஏவி கண்டுபிடிக்க வரப்போகிறோம். என்ஏவின்றது என்னது? அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸ். இப்போ கரண்ட் என்ஏவி என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஓகே, அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸில் அவன் அந்த டேட்டாவும் கொடுத்துருக்கான். ஐ டிட் நாட் ரைட். சி, யூ ஆர் சப்போஸ் ரைட் த கொஷின் ப்ராப்பர்லி மேன். அசெட் அண்டர் இப்போ வந்து 109.90 இருக்குன்னு யாரும் சொல்லிட்டான்? அவனே சொல்லிட்டான். அப்போ எவ்வளோ என்ஏவி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அசெட் அண்டர் மெயின்டெனன்ஸ்ன்றது அவன் சொல்லிட்டான் 101.9 இருக்கிறது, ப்ளஸ் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 9.35 lakhs இருக்குது. அது எங்கே கண்டுபிடிச்சோம்? இங்கே கண்டுபிடிச்சோம். 9.35 lakhs டிவைட் பை டிவைட் பை கிடையாது, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இது என்ஏவி இவ்வளோ தூரம் இருக்குது, ப்ளஸ் 9.35 lakhs கேஷ் இருக்குது. அப்போ டோட்டலாக 111.25. ஓகே,
நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா? இது எல்லாமே அசட்னு கேட்டால் லைபிலிட்டி கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 0.25 அரியர்ஸ் இருக்குது. எது எக்ஸ்பென்ஸில் நம்ம கொடுக்காம விட்டது. அது எங்கே கொடுத்துருக்கான்? அது எங்கே கொடுத்துருக்கோம்? அரியர்ஸ் 0.25. அப்போ 111.25லேருந்து 0.25 கழிச்சா 111. ரைட்டா? இது வந்து டோட்டல் அசட் வேல்யூ. இப்போ நம்மளுக்கு என்ஏவி தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ரொம்ப சிம்பிள். 111 டிவைட் பை 10 யூனிட் ப்ரைஸை போட்டால் நமக்கு 11.1ன்றது என்ஏவியாக கிடைச்சிருச்சு. சரியா? இது ஏன் சார் 0.25 கழிச்சோம்? ஏன்னா அசட்லேருந்து லைபிலிட்டியை கழிச்சாதான் நமக்கு ஆக்சுவல் அசட் கிடைக்கும். அதில் டிவைட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் போட்டால் ஆக்சுவல் என்ஏவி நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போது இது ஒரு ஃபார்முலாவாக எழுதிடலாமா? நெட் asset value NAV is equal to total asset value minus liability divided by units. NAV per unit அப்படின்றது total asset value divided by liability minus liability divided by units. அப்போ ஆன்சர் என்னன்னா 10 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 11 ரூபாய் 10 காசு ஆயிருக்கு. 10 ரூபாய் இருந்துச்சு, 11 ரூபாய் 10 காசு இருந்துச்சு. 10 ரூபாய் இருந்துச்சு, 11 ரூபாய் 10 காசு மாறிடுச்சு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் 1.1 rupees increased 1.1 rupees increased for every 100 rupees invested. அப்போ இது எப்படி சொல்லலாம்? 11% growthன்னு சொல்லிடலாம். 100 ரூபாய்க்கு 1 ரூபா 10 காசு ஏறுது அப்படின்னு சொன்னால் 100 ரூபாய்க்கு 1 ரூபா 10 காசு ஏறுதுனா 11% growthன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்லலாம்னா, ஓகே சிம்பிளாக சொல்லணும்னா 111 ரூபா அப்படி சொல்கிறத விட 11 rupees டிவைட் பை 100 இப்படி தான் பண்ணணும். 11 rupees divided by 100 into 100 அப்போ 11% growth கிடைச்சிடும். சிம்பிளா? ஸோ இது வந்து எப்படி என்ஏவி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ சம்மரைஸ் பண்ணோன்னு சொன்னால், சார் 100 lakhs ரிசீவ் பண்ணான் சார் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பண்ணா சார். 90 லட்சம் தான் சார் இன்வெஸ்ட் பண்ணான், 10 லட்சம் கேஷ் வச்சுருந்தான் சார், 7 லட்சம் எக்ஸ்பென்ஸ் ஆச்சு சார், 3 லட்சம் இருந்துச்சு சார், 40 லட்சம் செக்யூரிட்டி வந்த ப்ராஃபிட் சார், வித்து வந்த ப்ராஃபிட் 43 ஆச்சு சார், 28 லட்சம் புதுசாக செக்யூரிட்டி வாங்கிட்டோம் சார், போனதுக்கப்புறம் 14 லட்சம் கேஷ் பேலன்ஸ் இருந்துச்சு சார், 4.5 லட்சம் என்னாச்சு 4.5 lakhs எக்ஸ்பென்ஸ் ஆச்சு சார், 10 லட்சம் சார் கேஷு, டிவிடெண்ட் 1.25 லட்சம் வந்துச்சு சார், 11.25 லட்சம் ஆச்சு சார், வந்த டிவிடெண்ட்டு ப்ராஃபிட் எல்லாத்துலேயும் சேர்த்து 75% டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு சார், கழிச்சதுக்கப்புறம் 9,35,000 தான் சார் இருந்துச்சு. ரைட்டா? அவன் இப்போ கரண்ட் என்ஏவி 101.9 கொடுத்துட்டான் சார், இது ஒரு 9.35, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது சார், இது அரியர் சார், கழிச்சா மீதி 111 சார். என்ஐவி வேணும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸால் டிவைட் பண்ணும் சார், 11.1. அப்போ ப்ராஃபிட் வந்து 1.1. அப்போ 1.1னா ஆக்சுவலாக 11% க்ரோத். அது எப்படி சார் கண்டுபிடிச்சோம்? 1.1 11 rupees இருக்குது எக்ஸ்ட்ரா, அதாவது 100 ரூபாயிலேருந்து 111 ரூபாய் இருக்குது, 100 ரூபாயிலேருந்து 111 ரூபாய் இருக்குது. அப்போ 11 ரூபா ப்ராஃபிட், அந்த 11 ரூபா ப்ராஃபிட் எத்தனை பர்சன்டேஜ்? 11%. இது சம். மற்றபடி இன்றைக்கி வீடியோவில் நம்ம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, என்ட்ரி லோட், எக்ஸிட் லோட், ஸ்கீம் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட், க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட், என்ஏவி கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.